Hello everyone, welcome to our channel. I'm Yuva. In this video, we're going to see about verbs. Before going to the video, don't forget to subscribe the channel and click the bell button. First one is verb. A verb is a word that shows action. Jumping girl, the baby sleeps, a man eats a burger. Verb அப்படி என்னன்னா அது வந்து ஒரு ஆக்ஷன் வேர்டு. இப்போ ஜம்பிங், பிளேயிங், ஈட்டிங், ஸ்லீப்பிங், வாக்கிங், சைக்கிளிங் இது எல்லாமே வேர்ப்ஸ். டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ்: ரெகுலர் வேர்ப், இர்ரெகுலர் வேர்ப், லிங்கிங் வேர்ப், ட்ரான்சிட்டிவ் வேர்ப், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப், ஃபினிட் வேர்ப், இன்ஃபினிட் வேர்ப். Let's go deep into this. First one is irregular verbs. Irregular verbs have special past tense forms. They do not end in D or ED. You will need to memorize these special forms. Example: drive, drove. Irregular verb அப்படி என்னன்னா அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸாக கொஞ்சம் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் என்னென்னா அது வந்து ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அது வந்து பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மில் மாற்றும். நெக்ஸ்ட் என்னென்னா அதில் வந்து டிஓ இல்லை இடிஓ இல்லை இருக்கவே இருக்காது. அதாவது லாஸ்ட்டில் வந்து டிஓ இல்லை இடிஓ அதில் இருக்காது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெகுலர் வேர்ப்ஸ். When forming the past tense of regular verbs, added D or ED to the present tense form of the verb. For example, cook, cooked. ரெகுலர் வேர்புன்றது வந்து பாஸ்ட் டென்ஸ் தான் மாற்றும். ஆனால் இர்ரெகுலர் வேர்பில் வந்து லாஸ்ட்டாக டிஓ இல்லை இடிஓ சேர்க்க மாட்டோம். இதே நீங்கள் ரெகுலர் வேர்பில் பார்த்தீங்கன்னா டி இல்லை இடி இது கண்டிப்பாக இருக்கும். Next one is linking verbs. A linking verbs links the subject to a subject complement that indefines or describes the subject. Example: the stew tasted good. His name is James. லிங்கிங் verb அப்படி என்னென்னா அது வந்து ஒரு சப்ஜெக்டையும் ஒரு ப்ரெடிகேட்டையும் ஜாயின் பண்ணுறது தான் லிங்கிங் வேர்ப்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்ட்னால் அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் அண்ட் மெயின் பார்ட். ப்ரெடிகேட்னா சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டும் ப்ரெடிகேட்டும் சேம் தான். இங்கிலீஷ் கிராமர் அப்படின்ற போன வீடியோவில் வந்து நான் சப்ஜெக்ட் பார்த்தியும் ப்ரெடிகேட் பார்த்தியும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அது வந்து லிங்கிங் வேர்புன்றது வந்து சப்ஜெக்டையும் ஒரு ப்ரெடிகேட் அதாவது சப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டையும் ஜாயின் பண்ணுற வேர்டு தான். ட்ரான்சிட்டிவ் வேர்ப். Transitive verbs are action verbs that have an object, person, place, thing to receive the action. In the first sentence from the previous slide, the direct object ball received the action of the verb hit. Here are some other examples. He baked some cookies. She rode the bike. They ate ice cream. Transitive verb அப்படி என்னென்னா அந்த சென்டென்ஸோ இல்லை அந்த வேர்ப்லேயோ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ பேக்டு சம் குக்கீஸ் இல்லை வந்து குக்கீஸ் அந்த வேர்ப் இருக்குது. அந்த வேர்ப் சென்டென்ஸில் வந்து குக்கீஸ்ன்றது ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அது வந்து ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஷீ ரோட் த பைக்ன்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ரான்சிட்டிவ் வேர்ப். தே ஈட் ஐஸ்கிரீம்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ரான்சிட்டிவ் வேர்ப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸ். Intransitive verbs are action verbs, but unlike transitive verbs, they do not have an object receiving the action. Notice there are no words after the verb sang. Here are some examples. I feel, he laughed, the sun set, I cried. Intransitive verbs அப்படி என்னென்னா ட்ரான்சிட்டிவ் வேர்பில் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் இருக்கும். ஆனால் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பில் வந்து ஆப்ஜெக்ட் இருக்காது. ஆப்ஜெக்ட் பதிலாக ஒரு ஆக்ஷன் இருக்கும். அதுதான் வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். எக்ஸாம்பிளில் வந்து எல்லாமே வந்து அதாவது ஒரு ஆக்ஷன் வேர்டு தான் இருக்குது. ஸோ அது வந்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபினிட் வேர்ப்ஸ். அ வேர்ப் விச் இஸ் லிமிட்டட் பை த நம்பர் ஆர் த பர்சன் ஆஃப் இட்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ ஆன் த டென்ஸ் ஆஃப் த சப்ஜெக்ட். த ஃபார்ம் ஆஃப் வேர்ப் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் சப்ஜெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், they play football. He plays football. You are playing football. She was playing football. Finite verb அப்படின்னா என்னென்னா
அது வந்து ஒரு சென்டென்ஸில் மெயின் வேர்பாக இருக்கும் அண்ட் அதால் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் க்ளாஸாக வந்து அதில் இருக்கும் அண்ட் வந்து அதில் வந்து டூ இருக்காது. அது வந்து டென்ஸாக ஆக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஒன் இஸ் நான்-ஃபினிட் வேர்ப்ஸ். Non-finite verbs do not change their form even when the person or the number of the subject changes nor on the tense of the sentence. For example, they want to eat something delicious. She wants to eat something delicious. He wants to play football. They want to play football. They want to eat eggs for breakfast. ஸோ நான்-ஃபினிட் வேர்ப் அப்படி என்னென்னா கேட்டிங்கன்னா அது வந்து டிபெண்டன்ட் க்ளாஸாக வந்து ஆக்ட் பண்ணும். டிபெண்டன்ட் க்ளாஸ்னால் வந்து உங்களுக்கு போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து மெயின் வேர்பாக இருக்காது அந்த சென்டென்ஸில், ஆனால் அதில் வந்து டூ வரும். இதே ஃபினிட் வேர்பில் வந்து டூ வராது. இதை ஈஸி உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது. இஃப் யூ ஹாவ் எனி டவுட் யூ கேன் ஆஸ்க் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. Bye.